ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பசங்களா இன்னைக்கு நம்மளோட ப்ராப்ளம் ரிவிஷனோட டே 6 ஃபார் அவர் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் படப்படப்பட்டு சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யாரெல்லாம் இதை அழகாக கவனிச்சுட்டு இருக்கீங்களோ எல்லாருமே கண்டிப்பா கீழே வந்து பிரசன்ட் சார் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த ட்ரெண்ட் என்னைக்குமே விட்டுறக்கூடாது. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. யாராவது இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஸ்டின்ல நம்ம என்னென்னலாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் சால்வ் பண்ண போறோம்ன்றது பார்க்கலாம். சாப்டர் 4ல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம எங்க விட்டோமோ அதுல இருந்து 3rd வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th இருந்து இப்போ ட்ரை பண்ண போறோம். இப்போ இங்க வந்து பாரு ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேடியஸ் உடைய வேல்யூ கொஸ்டின்ல என்ன அப்படின்னா 0.02. அடுத்து பிளேஸ்ட் பர்பெண்டிகுலர் டு a magnetic field when the magnetic field is changed from magnetic field ஓட changed value கொடுத்திருக்காங்க. 8000 டெஸ்லால இருந்து அது என்னவா மாறி இருக்கான், 2000 டெஸ்லாவா மாறி இருக்கான். அப்போ dB அதாவது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 6000 டெஸ்லாவா இருக்கும். அது எவ்வளவு நேரத்துல மாறி இருக்கு அப்படின்னா dt வந்து 6 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த EMF வந்து பாத்தீங்கன்னா 44 வோல்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இங்க ஃபார்முலா எடுத்து எழுதலாம். இப்ப நம்ம ஃபார்முலா எழுதும் போது ரொம்ப கவனமா, ஓகே, EMF is equal to d phi divided by dt. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போறேன். யானியன் சார், நீங்க எழுதுன எந்த ஒரு டேர்ம்லயுமே ஃப்ளக்ஸே இல்லையே, இதை ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ d divided by dt ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன யோசிச்சு பாரு, NBA இல்லையா? இப்ப பாரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏற்கனவே இருக்கு, dt அங்க வந்து போச்சு, ரேடியஸ் தெரியும், இது ஒரு சர்க்கிள்னு தெரியும், ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை சால்வ் பண்ண முடியும். இதுலதான் எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னும் வரும். சரியா? சோ இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை பாரு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த n அப்புறம் a இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். சோ n வெளியே எடுத்தாச்சு, ஏரியாவோட இடத்துல பை r ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா d divided by dt. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் இங்க ஒரே வேரியபிள் அப்படின்றதுனால dv divided by dt ன்னு எடுத்து எழுத போறோம். எழுதியாச்சா? இப்போ இதுல நம்ம வேலை ஒண்ணே தான், டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இப்போ EMF is equal to நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n அப்படியே வச்சுக்கோ. EMF ஓட வேல்யூ क्वेश्चनல என்ன சொன்னாங்க, 44 சொன்னாங்க. அப்புறம் இன்டு பையோட இடத்துல 22/7 போட்டுப்போம். இன்டு ரேடியஸ், ரேடியஸ் வந்து 0.02வா, நான் அதை 2 into 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு, இப்போ dB வந்து 6000, அதுக்கான டைம் வந்து என்ன 6000 divided by 6. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணு, 6000 கேன்சல் பண்ணா 1000 வந்துரும். அடுத்து வந்து இங்க என்ன இருக்கு, 44 இருக்கு, இங்க 22 இருக்கு, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 2 வரும். 7 இங்க எடுத்துட்டு வந்தா 14 is equal to n into இந்த பக்கம் என்ன இருக்கு 4 into 10⁻⁻1 இருக்கும். அப்ப நான் பேசிக்கா சிம்பிளா என்ன செஞ்சா போதும் அப்படின்னு பார்த்தனா 14 வந்து 4 ஆல நான் டிவைட் பண்ணா போதும். அப்ப எனக்கு 3.5 ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 3.5 கிடைக்கும். சோ 3.5 ஓகே இன்டு 10⁻+1 தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் உடைய வேல்யூ. சோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு ஆன்சர் கொண்டு வரலாம். அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ அப்படியே இதே வேகத்துல நம்ம என்ன செய்யலாம், அடுத்த ப்ராப்ளம்க்கு ஓடிடலாம். So here we go with the next one. an induced current, அந்த கரண்ட் உடைய வேல்யூ வந்து நமக்கு 2.5 மில்லி ஆம்பியர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 10⁻³ போடணும், மறந்துடாத. அப்புறம் flows through a single conductor of resistance. flows நினைக்கிறேன், அது நடுவில் கேப் விட்டு flows படிக்கிறேன். சரி, என்னடா புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohm. Find the rate at which the magnetic flux is cut by the conductor. நம்மள வந்து d phi divided by dt வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏன் ஆன்சர் நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப d phi by dt னா ஃப்ளக்ஸ்க்கு வந்து நீங்க n b a லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு சொன்னீங்க. இவங்க என்ன d phi by dt கொடுத்துட்டு ஐயோ ஆரம் கொடுத்திருக்காங்க. டேய் ஆமாடா, நீ இன்னொரு ஃபார்முலா யோசிக்கணும்ல. என்னது, ஃப்ளக்ஸ் இருக்கு பாரு, சாரி EMF இருக்கு பாரு. நீங்க என்ன செய்யலாம், EMF is equal to d phi divided by dt ன்னு எழுதலாம்ல. அவ்வளவுதான். அப்ப இங்க பாரு d phi divided by dt யா. இப்போ
இங்க EMF க்கு நான் வந்து என்ன செய்ய போறேன், I into R சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப I into R d5 divided by dt க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப I உடைய வேல்யூ வந்து என்னது, 2.5 into 10 power minus 3, ஓகே, into இப்ப dt உடைய R உடைய வேல்யூ வந்து என்னது, அது ஒரு 100. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. அப்ப நான் இதை வந்து என்ன தெரியுமா செய்ய போறேன், 250 into 10 power minus 3 இல்ல 250 மில்லி, என்னது மில்லி வெபர் per second அப்படின்னு எடுத்து எழுதுறோம். முடிஞ்சு 250 மில்லி வெபர் per second. ஆத்தி ஆட்டோ ஃபோக்கஸ் இவ்வளவு நேரம் ஆன்லையா இருந்தது, ஒரே நிமிஷம். ஓகேடா, கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம்க்கு வரும். A fan of metal blades of length 0.4 meter. லென்த் அப்படின்றாங்க. ஒரு ஃபேன்னா சர்க்குலர் பாத்துல சுத்தும். ஸோ அந்த ஃபேனோட லென்த் ரேடியஸ் எல்லாம் ஒண்ணுதான். இங்க 0.4 மீட்டர் rotates normal to the magnetic field. அந்த magnetic field ஓட வேல்யூ 4 into 10 power minus 3 டெஸ்லா கொடுத்திருக்காங்க. The induced EMF between the center and edge of the blade, EMF வந்து 0.02 கொடுத்திருக்காங்க. which is நானா இருந்தா எப்படி எழுதுவேன், எனக்கு இப்படி இருந்தா பிடிக்காது, 2 into 10 power minus 2 னு எடுத்து எழுதுவேன். Determine the rate of rotation of the blade. omega value, rate of rotation, angular frequency என்ன, அதோட ரேட் என்னன்னு கேக்குறாங்க. ரேட் ஆஃப் ரொட்டேஷனாலே ஒமேகான்னு அர்த்தம். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னதுங்க சார், இந்த மாதிரி ஒரு क्वेश्चनல நான் எக்கு தப்பா மாட்டிக்கிறேன்னா அதுக்கான ஃபார்முலா நான் வந்து என்னன்னு எடுத்து எழுதுறது ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த NBA sin omega t ன்னு ஒரு ஃபார்முலா எழுதுவோம் தெரியுமா, அதை எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். EMF is equal to the per NBA, ஓகே, அப்புறம் வந்து என்னது ஒமேகா sin omega t. இப்போ இந்த ஒமேகா இன்டு t இருக்கு பாரு, அதான் தீட்டா. இப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ தான் क्वेश्चनல 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. எங்க क्वेश्चनல தப்ப டேக்ஸ் நார்மல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி அப்படினா sin 90 டிகிரியோட வேல்யூ 1 ன்னு வந்துரும். அப்ப இந்த இடம் மொத்தமா 1 ன்னு போட்டா போதும். இப்போ நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும், ஒமேகா கண்டுபிடிக்கணும். அப்போ ஒமேகாவோட ஃபார்முலா வந்து என்னன்னா EMF டிவைடட் பை NBA. இப்போ क्वेश्चनல EMF என்ன கொடுத்தாப்புல 2 into 10 power minus 2. so 2 into 10 power minus 2 divided by number of turns வந்து 1 எதுவுமே இல்ல அப்படின்னா 1 into magnetic field 4 into 10 power minus 3. 4 into 10 power minus 3. 2 4 இங்கே கேன்சல் பண்ணு into, சரியா. அப்புறம் வேற என்ன, ஏரியாவுக்கு πr ஸ்கொயர். ஏன்னா ஒரு ஃபேன் சுத்தும் போது ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். சோ πr ஸ்கொயர் தான் போடணும். அப்போ 3.14 போட்டாலும் சரி, இல்ல 22/7 போட்டாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. 3.14 அப்புறம் இன்டு வந்து ஆர் ஸ்கொயரா, ரேடியஸ் வந்து 0.4 ஹோல் ஸ்கொயர். சரியா. இப்போ நம்மளோட வேலை வந்து என்ன அப்படின்னா இதை சால்வ் பண்றது தான். எஸ், இப்போ கீழே இருக்கிற டேர்ம் எல்லாம் பாரு, இது வந்து 16 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஒரு பேஜுக்கு சொல்றேன், 200 கிட்ட ஒரு வேல்யூ வருமா. உனக்கு வரப்போற ஆன்சர் வந்து அப்படியே எதுக்கு க்ளோஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it will be close to 200. அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து உனக்கு பார்த்தோம்னா 9.95 வரும். இது சால்வ் பண்ணும்போது ஒமேகாவுடைய வேல்யூ 9.95 ரெவல்யூஷன் பெர் செகண்ட்ல தான் எப்பயுமே கண்டுபிடிப்போம். அதனால செகண்ட் அப்படின்னு போட்டுக்கோம். 9.95 ரெவல்யூஷன் பெர் செகண்ட். சரியா. ஓகே, இப்போ 7th முடிச்சாச்சு. 8th ஒரு பைசைக்கிள் வீல் இருக்கு வித் மெட்டல் ஸ்பூக்ஸ் 1 மீட்டர் லாங். மறுபடியும் ரேடியஸ் தாம்ல சுத்தி வச்சு வரான். 1 மீட்டர் லாங்கா rotates in the earth magnetic field. The plane of the wheel is perpendicular to horizontal component of the earth's magnetic field, right? So 4 into 10 power minus 5 Tesla. Theta உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 90 டிகிரி. The EMF induced across the spokes. So EMF வந்து 31.4. ரொம்ப அப்படியே அது மில்லி வோல்ட்னு இருக்குடா. அப்போ 31.4 into 10 power minus 3 வோல்ட். அப்படியே பை வேல்யூ தான் மாத்தி கொடுத்துருக்கான்.
கால்குலேட் த ரேட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த வீல். மறுபடியும் நம்மள இங்க வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கான், ஒமேகா வேல்யூ தான் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஒமேகாவுக்கு லாஸ்ட் டைம் நம்ம என்ன போட்டோம், இஎம்எஃப் டிவைடட் பை NBA. லிட்டரலி அதே எனக்கே டவுட் ஆகுது, அதே தானா? ஆமா, அதே மறுபடியும் வந்து நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இஎம்எஃப் வந்து என்னது 31.4 into 10 - 3 divided by n உடைய வேல்யூ, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அகைன் எதுவுமே இல்லைன்னா 1 into magnetic field B 4 into 10 - 5. ஆமா, 4 into 10 - 5 into இப்ப ஏரியா பை ஆர் ஸ்கொயர், பைக்கு 3.14 போடு இன்டூ ரேடியஸ் வந்து 1, ஸோ 1 ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ 3.14 நான் வந்து என்ன செய்யலாம், 31 into 10 - 1 எழுதலாமா? அது மேலே போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 100 10 வருங்கயா, சாரி பாய்ஸ். ஓகே, 10 வரும், அவ்வளோதானே. ஒரு 10 இருக்குது, ஒரு 2.5 முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. அது பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சேன். சரி, ஓகே. ஸோ 10 into 10 - 2 அப்போது டிவைடட் பை 4 2.5 into 10 - 2. அப்போ இதை 25 into 10 - 3 அப்படின்னு சொல்லி என்னால் என்ன செய்ய முடியும்னா எடுத்து எழுத முடியும். 10 - 2 மட்டும் தப்பாக போட்டணும். ஓகே 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 3 இல்லையா, 3 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 31.4 வந்துடும். 10 போட்டதில் தப்பு இல்லை. இது மேலே போச்சுன்னா +2, சரியா? அப்போ அது 10 - 3 இப்படி கூட வச்சுக்கோ. அப்போ 25 ஓகே இன்டூ 10 வரும். ஓகே, 250 ரெவல்யூஷன் பர் செகண்ட். ஒரு 0 விட்ட 250 ரெவல்யூஷன் பர் செகண்ட் தான் வந்து இங்க நமக்கு ஒமேகாவோட ஆன்சரா வரும். அகைன் எல்லாருமே இதையும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோ. இதையும் நம்ம கரெக்டா கிராஸ் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் சம் ஆஃப் த டேக்கு வந்துடலாம், which is this. காயில் இருக்கு, அந்த காயில வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 கொடுத்துருக்காங்க. கேரிஸ் அ கரண்ட் I, அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 4 ஆம்பியர். if the magnetic flux through the coil is, flux உடைய வேல்யூவை 6 into 10 - 5 வெபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. find the magnetic energy stored in the medium. எனர்ஜி என்னவா இருக்கும், இதுதான் கேள்வி. யானியம் சார், எனர்ஜியா இன்னும் புதுசா இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நான் பார்த்ததே இல்லையா, தான் சொல்லி தரேன். அந்த பாரு, எனர்ஜி UB ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா எப்படி இருக்கும், 1/2 LI². அப்ப செல்ஃப் இண்டக்ஷன் எங்கன்னு தேடணும். இல்ல, செல்ஃப் இண்டக்ஷன் இல்ல. அப்போ இன்னொரு ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரணும். அதாவது செல்ஃப் இண்டக்ஷனையும் ஐயும் மல்டிப்ளை பண்ணா வர வேல்யூ n into flux 5Bக்கு ஈக்குவலா இருக்கும் என்பதால் நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த டேர்ம் 1/2 into L into I into I ன்னு பிரிச்சு எழுதலாம். so that இந்த Li மட்டும் தனி டேர்மா இருக்கும், அங்க N5B ன்னு போட்டுக்கலாம். so UB is equal to 1/2, இந்த L into I இருந்த இடத்துல அப்படியே வந்து n into 5B. சரியா? அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து கரண்ட் I போட்டுப்போம். இப்போ எல்லா வேல்யூவும் இருக்கு பாப்பர், I இருக்கு, ஃப்ளக்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்குன்ற மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 200, ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ வந்து 6 into 10 - 5 into I உடைய வேல்யூ 4. ஸோ 4. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணா 2 வரும். 6 2s are வந்து 18 வந்து 6 2s are 12, 24 வரும். அப்போ ஓகேவா? so basically it is like this, 400 into 6 into 10 - 5, which is 2400 into 10 - 5. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு பேச்சுக்கு இங்க எனர்ஜி இருக்கு இல்லையா, புக்ல என்னன்னு போட்டான், மைக்ரோல போட்டிருக்கானா மேக்ரோல போட்டிருக்கானா எதுல போட்டிருக்கான், இதுலயே ஒண்ணுல போடுவான்ட்டு போட்டிருக்கான். சரி, அவங்க எதுலையுமே போடல, அப்படியே விட்டாங்க. இப்படிதான் இவங்களை எல்லாம் நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இந்த
அப்படியே பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. 0.024 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்து எழுதிட்டாங்க. நான் நினைச்சேன் அதை மில்லியில் போடுவாங்க, இல்லை மைக்ரோவில் போடுவாங்க அப்படின்லாம் எனக்குள்ள நான் பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் எதுலையுமே போடல பாத்தியா அப்படின்னு வெறுப்பேற்றிட்டாங்க. சரி அவ்வளோதான், வர ஆன்சர் எடுத்து எழுதிட்டா முடிஞ்சு. ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னையில இருந்து திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒழுங்காக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே இரு. நான் இங்கே சால்வ் பண்ணுற டெய்லி இந்த 5 ப்ராப்ளம் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தனாலே குவார்டர்லியில் பட்டையை கிளப்பிடலாம். சரியா? ஸோ டாடா பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.